ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொரு முறையும் நாம் ஞாயிற்றுக்கிழமை தேவ ஆராதனைக்கு நாம் வரும்பொழுதெல்லாம் நம்முடைய சபை மக்களுக்கு நாம் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகிறோம். இந்த பூமிக்கு சொந்தமானவர்கள் நாம் அல்ல, நாம் பரலோகவாசிகள். இந்த பூமிக்கு நாம் வந்திருக்கிறோம் பரதேசிகளாக. இதை நினைப்பூட்டுவதற்காகவே நாம் முயற்சிக்கின்றோம். ஏனென்றால் வார நாட்களிலே நாம் இந்த உலகத்திற்குள் போகும்பொழுதெல்லாம் இந்த உலகம் சதம் என்று இந்த உலகத்துக்காகவே வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நாம் சூழலில் உந்தப்படுகிறோம், அப்படியா இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கூடி வருகிற நாட்களிலே நம்மை என்ன செய்கிறோம், நினைவுபடுத்துகிறோம். நாம் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகவாசிகள். நான் அதை கற்பனை பண்ணி பார்க்கிறேன். என்னுடைய சொந்த ஊரிலிருந்து நான் வேலை பார்க்குற கம்பெனியோ இல்லை என்றால் என்னை நடத்துகிறவர்களோ என்னை டெபுடேஷனில் ஒரு ஊருக்கு அனுப்புகிறார்கள், ஒரு வேலைக்கு அனுப்புகிறார்கள். நான் ஒரு 3 மாத காலத்திற்கோ இல்லை என்றால் 1 வருஷமோ இல்லை என்றால் 3 வருஷமோ நான் டெபுடேஷனில் போயிருக்கிறேன். அப்படி போய்கொண்டு நான் என்னுடைய வேலைகளை நான் முடித்துவிட்டு திரும்ப வருகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பஸ்ஸில் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நான் இப்படி மதுரை வழியாக வருகிறேன். அப்போ மதுரையை வந்து விட்டேன் என்றால் எனக்கு எப்படி இருக்கும் உணர்வு? ஐயோ, ஊர் வந்து விட்டதே என்று இருக்குமா? இல்லை. என்னுடைய உண்மையாய் என்னுடைய ஹோம் டவுன் தூத்துக்குடியாக இருக்கும் என்றால் நான் மதுரை வரும்பொழுதே நான் ஃபோன் பண்ணுவேன், நான் வந்துட்டேன், பக்கத்தில் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய ஃபேமிலி மெம்பர்கிட்ட நான் சொல்லுவேன். மதுரையை தாண்டி வந்தோடனே எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க? எட்டயபுரம் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். இதை அப்படியே நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். ஆண்டவர் என்னை இந்த பூமிக்கு என்ன செய்திருக்கிறார், அனுப்பியிருக்கிறார். ஒருவேளை அது 30 ஆண்டு காலமோ 60 ஆண்டு காலமோ 70 ஆண்டு காலமோ அனுப்பியிருக்கிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் முடிவில் ஒரு 50 ஆண்டுகள் சராசரியா என்று வைத்துக் கொள்ளுங்கள். 50 ஆண்டு காலத்துக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை இட் மே பி a ரிட்டர்ன் ஜேர்னி, நான் திரும்பி போகும் பிரயாணமாக இருக்கலாம். அப்படி பிரயாணம் பண்ணும்பொழுது என்னுடைய வீடு பக்கத்திலே வருகிறது என்று சொன்னால் நான் எப்படி இருக்க வேண்டும்? ஆனால் அப்படி இல்லை. அநேகர் என்னுடைய வீடு பக்கத்திலே வருகிறது என்று சொன்னோடனே ஐயோ வீடு வருகிறதே என்று நினைக்கிறார்கள். அது அப்படி அவருடைய நினைவை வைத்தே அவர்கள் எந்த ஊருக்கு சொந்தக்காரர்கள் என்பதை என்ன செய்யலாம், நாம் கணித்து விடலாம். அவர்கள் இந்த பூமிக்கு சொந்தக்காரர்களா, இல்லை என்றால் அவர்கள் பரலோகவாசிகள் என்பதை நிச்சயிக்கலாம். ஆகவே ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி நம்முடைய கடமைகள் எல்லாம் முடித்தவர்கள் எல்லாருமே நம்ம இப்பொழுது எங்கே இருக்கிறோம்? we are in the return journey. நாம் திரும்ப பிரயாணத்தில் இருக்கிறோம். ஆகவே என்னுடைய ஊர் பக்கத்தில் வருகிறது என்று தெரிந்தால் நான் எப்படி இருக்க வேண்டும்? அல்லேலூயா என்று என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பூமிக்காகவே வாழ்ந்து ஐயோ போகிறோமே. எதற்காக போகிறதுக்கு வருத்தப்படுகிறீர்கள்? என் பேரனுக்கு அடுத்த மாதம் பிறந்த நாள் இருக்கு, அதை பார்க்காம போகிறோமே என்று நினைக்கிறார்கள். இவைகள் எல்லாம் இந்த பூமியிலே ஏன் வாழ்வதற்காகவே நாம் பிரயாசப்படுகிறோம் என்பதை நிரூபிக்கிறது. நாம் அப்படியாக அல்ல. சரி, போயிட்டு இருக்கும்போது திடீர்னு 30 வயசுல ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறாரு, அதுக்கு என்ன செய்ய அப்படின்னு சொன்னால், நான் ஒரு டெபுடேஷனில் போயிட்டு இருக்கிறேன். என்னை ஒரு 3 வருஷம் என்று என்னுடைய வயது 30 தான், 3 வருஷம் என்னை அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று என்னை ஒரு நாள் அங்கேருந்து என்னை ஃபோன் பண்ணி கூப்பிடுகிறார்கள். உடனே வந்து விடுங்கள், இங்கே ஒரு அவசர வேலை இருக்கு என்று சொல்கிறார்கள். உடனே இருக்கிற வேலையெல்லாம் உடனே முடித்து விட்டு அதை பாதியில் அப்ரப்டாக நான் திரும்ப வருகிறேன். ஏன்? என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் என்ன செய்கிறார்? அவர் அழைக்கிறார். என்னை அனுப்பினவர் என்னை என்ன செய்கிறார்? அழைக்கிறார். அவ்வளவுதான். அப்படிதான் நாம் வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். மற்றபடி இந்த பூமிக்காகவே வாழ்கிறவளை தான் நிச்சயம் இருப்போம். ஆகவே தேவன் விதமாய் நம்முடைய வயது ஏற ஏற நம்முடைய சரீரமெல்லாம் பலவீனமாய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாளும் இந்த பூமிக்காக இருக்க வேண்டுமே என்று நினைச்ச வேண்டாம், பிரயாசப்பட வேண்டாம். ஏனென்றால், நாம் இந்த பாடலை இந்த பாடலை பாடும்பொழுது, நான் 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 இந்த பாடலை பாடும்பொழுது, நான்
பார்க்கும் பொழுது நான் மிகவும் சந்தோஷமடைந்தேன். நாம் காணும் இந்த உலகம் ஒரு நாள் மறைந்திடும். புதிய வானம் பூமி நோக்கி பயணம் செய்கின்றோம். இவ்வாழ்வின் துன்பமெல்லாம் சில காலம்தான் நீடிக்கும். இணையில்லா மகிமை இனிமேல் நமக்கு உண்டு. இந்த பாடல்கள் எல்லாம் நாம் பாடும்போதே இதை என்ன செய்ய வேண்டும்? நாம் உணர்ந்தவர்களாக பாட வேண்டும். யதார்த்தமாய் இணையில்லா மகிமை எனக்காக என்ன செய்கிறது இருக்கிறது. அது இப்போ வரப்போகிறது. அதை அனுபவிக்கிறதுக்காகவே என்னை கூப்பிடுகிறார் என்பதை அறிந்தவர்களாக நாம் ஓடுவோம் என்றால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? லகுவாய் மாறிவிடும். இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கை பாரமாய்க்கொண்டே போய்விடும். மேலும் மேலும் பாரமாய்க்கொண்டே போய்விடும். அதுக்கு ஒரு என்லெஸ் நம்முடைய முடிவில்லா நிபந்தனைகள் இல்லைன்னா முடிவில்லா ஆசைகள், முடிவில்லா வாஞ்சைகளோடவே ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ முடிவில்லா பாரங்களும் ஒன்று செய்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டு இருக்கும். அப்படியே இல்லை, தேவன் நம்மை அப்படியா இழைக்கவில்லை. நம்பிக்கை உள்ளவர்கள்லாம் ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நான் இன்றைக்கும் நான் தியானிக்கும்படியாக எடுத்த ஒரு நல்ல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். தானியேலின் புத்தகம் 1வது அதிகாரம். இந்த 1ஆம் அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக கொண்டு போகப்பட்ட ஒரு காட்சியை நாம் 1ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். 1வது வசனத்திலே, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டக சாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவருமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தேயரின் எழுத்தையும் பாஷையையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். இதான் இந்த காட்சி. நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை பிடித்து அங்கு உள்ள ஜனங்களை எல்லாம், அங்கு உள்ள பாத்திரங்கள், ஆலயத்தின் தட்டுமுட்டுகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறான்? தன்னுடைய கோயிலுக்கு, தன்னுடைய தேசத்திற்கு கொண்டு போகிறான். அப்போ அவர்களிலே தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களும் என்ன செய்கிறார்கள்? பிடிபடுகிறார்கள். அவர்களையும் எங்கே கொண்டு போகிறார்கள்? அவன் தன்னுடைய தேசத்துக்கு போகிறான். எருசலேம் என்பது ஒருவேளை நம்முடைய தேவனுடைய வீடு, தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற ஒரு இடமாக இருக்கலாம். அவையிலிருந்து புறஜாதி மார்க்கம் இல்லை என்றால் புறஜாதி கடவுள்கள் ஆளுகை செய்கின்ற ஒரு தேசத்திற்கு கொண்டு போகப்படுகிறார்கள். அப்போ இந்த தானியேல் எல்லாம் அடிக்கடி நாம் தியானிக்கிறோம். இந்த தானியேல் அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்று பார்ப்போம் என்றால் 3ஆம் வசனத்திலே அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களையும் பார்த்து நீங்கள் புறக்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்லும்போது அந்த 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட ஒரு நிபந்தனைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப சூப்பரான ஆட்களாக தான் இருக்கிறாங்க. அவர்கள்ட்ட இவரெல்லாம் ஒரு ராஜ பரம்பரையை சார்ந்தவர்கள், இவர்கள் துரை மக்கள், இவர்கள் சரீரத்தில் யாரும் ஒரு மாசும் இல்லை, ஒரு குறைபாடே இல்லை, ஹேண்டிகேப்பே இல்லை, அவ்வளவு அருமையானவர்கள். உடல் வாக்கிலே அவர்கள் அழகானவர்கள், ஞானத்திலே தேறினவர்கள், அறிவிலே சிறந்தவர்கள், கல்வியிலே நிபுணர்கள், திறமையானவர்கள். இவர்கள் இப்பேற்பட்ட குணாதிசயங்களை கொண்ட இவர்கள் இப்பொழுது எங்கே எப்படியாக போகிறார்கள்? அடிமைகளாக போகிறார்கள். அதுதான் அடிமைகளாக புறஜாதி மார்க்கம், புறஜாதி சூழ்நிலை இருக்கிற ஒரு இடத்துக்கு இவர்கள் அடிமைகளாக போகிறார்கள். அங்கே போகும்பொழுதே 7வது வசனத்தில் பாருங்கள், 5வது வசனத்திலிருந்து பாருங்கள். ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சை ரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு
நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்களை ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். இவர்கள் பிடிபட்ட இந்த திறமையானவர்களை கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இவர்கள் நல்ல சாப்பாடு, நல்ல கவனிப்பு, நல்ல கல்வி இவைகளெல்லாம் கொடுத்து அவர்களை அட்மினிஸ்ட்ரேட்டராக, கவர்னர்களாக நியமிக்க வேண்டும் என்று ராஜா ஒரு பாடசாலையில் இவர்களை வைத்து கவனித்துக்கும்படியாக இவர்கள் அனுப்புகிறான். சூழ்நிலையை பாருங்கள். ஆனால் அந்த புறஜாதி மார்க்கம் இருக்கிற அந்த இடங்களிலே தானியேல் தன்னை அதனால் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று என்ன செய்கிறான்? அவர் முடிவு பண்ணுகிறார். ஆனால் முடிவு பண்ணி இருக்கும் பொழுது பிரதானிகளின் தலைவன், 7வது வசனத்தை பாருங்கள். பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தசாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். இந்த 4 பேருக்கும் அவர்களுடைய தகப்பன்மார், தாய் தகப்பனார், பெற்றோர் என்றால் அவர்களுக்கு விட்ட பெயரெல்லாம் இருக்கிறது. ஆனால் அடிமையாக போன இடத்துல அவர்களுக்கு என்ன பெயர் கொடுக்கிறார்கள்? வேற பெயரை கொடுக்கிறார்கள். தானியேலுக்கு கொடுக்க பெயர் தெரியுமா? பெல்தசாத்சார். தானியேல் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயரை, அவனுடைய அர்த்தத்தை கண்டிருப்பான். ஒருவேளை அவனுக்கு தெரிந்திருக்கும். அவனுடைய பெயர், புது பெயர் அவனுக்கு கொடுக்கப்பட்டதே, அந்த பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் பேல் என்கிற கடவுளை பின்பற்றுகிறவன், இல்லையென்றால் பேல் என்கிற கடவுளை ஆராதிக்கிறவன், இல்லையென்றால் பேல் என்கிற கடவுளை போற்றுகிறவன் என்கிறதான ஒரு பெயர். தானியேல் என்கிற பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த தேவனே எனக்கு நியாயாதிபதி, லார்ட் இஸ் மை ஜட்ஜ், அவர் என்னை பார்க்கிறவர், அவர் என்னை கவனித்துக் கொள்வார், he is my judge என்று சொல்லப்படுகிற பெயரை உடைய ஒருவனுக்கு இன்றைக்கு அவனுடைய சூழ்நிலை நிமித்தம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்னது? பேல். பேலை பின்பற்றுகிறவன். பேல் என்றால் ஒரு புறஜாதி கடவுள், இல்லை என்றால் நாம் பாகால் என்று கூட நினைச்சுக்கலாம், அதை வைத்துக் கொள்ளலாம். பாகாலை பின்பற்றுகிறவன், பாகாலை ஆராதிக்கிறவன் என்பதுதான் இந்த அர்த்தம். நான் நிச்சயமாய் நம்புகிறேன், தானியேலுக்கு இப்போ ஏற்பட்ட பெயரை வைத்துக்கொண்டு அவனை தானியேல் என்று அழைக்காமல் இப்படியே பெல்தசாத்சார் என்றே அவனை அழைத்து கொண்டே இருந்தாலும், தானியேல் தான் பாகாலை ஆராதிக்கிறவன் என்று ஒரு நாளும் நினைச்சவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. He refused to accept the name that was given by the society. தனக்கு இந்த சமுதாயம் கொடுத்த பெயரை அவன் வாங்க, ஏற்றுக்கொள்ள என்ன செய்தான்? மறுத்தான். மறுத்து அந்த விசுவாசத்திலேயே என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய பின்னாடி உள்ள வாழ்க்கையெல்லாம் நமக்கு தெரியும். நான் இப்பொழுது நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு நான் வருகிறேன். நமக்கு நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களோ, இல்லை என்றால் நம்முடைய அலுவலகத்திலோ, இல்லை என்றால் நம்முடைய சொந்த குடும்பத்திலேயோ, நம்முடைய உடன் பிறந்தவர்களோ, இல்லை என்றால் சபையோ, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம், என்னுடைய கடந்த கால வாழ்க்கை நிமித்தம் எனக்கு ஒரு பெயரை என்ன செய்யலாம்? சொல்லலாம். இன்றைக்கு நான் சொல்வது ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை. எனக்கு யாரும், என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு பெயரை கொடுக்கலாம். ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக லார்ட் இஸ் மை ஜட்ஜ் என்று நான் வாழ்கிறவனாக இருப்பேன் என்றால், நான் எனக்கு இந்த சமுதாயம் கொடுக்க வேண்டிய பெயரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஐ மஸ்ட் ரெஃப்யூஸ் டு அக்செப்ட். நான் இந்த சமுதாயம் கொடுக்கிற பெயரை நான் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் தேவன் எனக்கு நியாயாதிபதி, அவருக்கு முன்பாக நான் நிச்சயிக்கிறவன், வாழ்கிறவன். ஒரு பரிசுத்தவான் இப்படி எழுதும்போது இப்படி சொல்வார், we are the products of the past, we are not the prisoners of the past. நாம் கடந்த கால வாழ்க்கையின், இல்லை என்றால் கடந்த காலத்தின் வெளிப்பாடு, இல்லை என்றால் அதிலிருந்து கிடைக்கப்பட்ட பொருட்களாக இருக்கலாம். ஆனால் கடந்த காலத்தின் அடிமைகளாக அல்ல. இதை நான் இன்னொரு விளக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், கடந்த காலத்திலே நாம் செய்த பாவத்தின் நிமித்தம், இல்லை என்றால் நம்முடைய சூழ்நிலை நிமித்தம் நாம் ஏதோ ஒரு காலகட்டத்திற்கு ஒரு சூழ்நிலையாக, ஒரு உருவமாக நாம் வந்திருக்கிறோம். ஆனால் அதை நினைத்து இப்படி ஆய்விட்டதை என்று
நான் அடிமையாக இருப்பதற்கு நான் கடந்த காலத்தின் அடிமையாக இல்லை. நான் இப்பொழுது நான் நிகழ்காலத்தில் நினைக்கிறேன் இருக்கிறேன். நான் என்னை சுற்றியவர்கள் இருக்கிறவர்கள் எனக்கு எந்த பெயரை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள நினைச்ச வேண்டுமா? மறுக்க வேண்டும். தானியேலு போல நான் ஏற்றுக்கொள்ள மறுக்க வேண்டும். சபையிலேயே நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்து இவன் இப்படித்தான் என்று நமக்கு முத்திரை வைத்திருந்தாலும் இவன் ஒரு தோல்வியுற்றவன், இஸ் a failure, இவன் இப்படித்தான், இவன் ஒரு சோம்பேறி என்று ஒரு பெயரை விட்டிருந்தாலும் உண்மையாய் தேவனுக்கு வாழுகிற ஒரு மனுஷன் அவன் என்ன செய்ய வேண்டும்? எப்படி வேணாலும் என்ன செய்யட்டும், என்னை சொல்லட்டும். பட் ஐ ரெஃப்யூஸ் டு அக்செப்ட். நான் அதை ஏற்க மறுக்கிறேன். ஏனென்றால் தேவன் எனக்கு விட்ட பெயர் என்னது? தானியேல். சூழ்நிலைகள் நிமித்தம் நான் அந்த விதை நான் நினைச்சு ஏற்றுக்கொள்ள அவர் எனக்கு அந்த பெயரை விடக்கூடாது என்று என்னால் சொல்ல முடியாது. தானியேல் அவனுடைய பிரதானிகள்கிட்ட போய் எனக்கு அந்த பெயரை விடக்கூடாது, என்னை அந்த பெயரை வைத்து கூப்பிடக்கூடாது என்று சொல்ல முடியுமா? நம்முடைய மொழியிலே சொல்ல வேண்டும் என்றால், ஆபிரகாம் என்று இருக்கிற ஒரு பையனுக்கு கருப்பசாமி என்று நினைச்சிருக்க பெயர் விட்டால் அவனை கூப்பிடுவவர்களாம் என்ன சொல்வார்கள்? ஏ கருப்பசாமி, ஏ கருப்பசாமி என்று சொல்வார்கள், கூப்பிடுவார்கள். ஆனால் நான் கருப்பசாமியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தான் தானியேல் செய்தான். நீங்கள் நிருபத்தை அந்த தானியேல் புஸ்தகத்தில் முழுவதும் பார்ப்பீர்கள் என்றால், தேவன் தானியேலை அற்புதமாக விடுவிக்கிறார். ராஜாவின் பார்வைக்கெல்லாம் தானியேல் யார் என்று தெரிகிறது. அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. இல்லை என்றால் அவன் தேவனுடைய மனுஷன் எல்லாம் தெரிந்த பின்பும் கூட தானியேல் என்ற பெயரை சொல்லி அடுத்தால் அவனுடைய பட்ட பெயரை என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். இல்லை என்றால் புது பெயரை சொல்வார்கள். இல்லை என்றால் கடைசி வரைக்கும் அந்த புது பெயர் வந்து கொண்டே இருக்கும். அவன் பிரதானிகளாக இருக்கும் பொழுது கூட அந்த புது பெயர் வரும். நான் இப்படியாகி அதை பார்த்தேன். எவ்வளவுதான் என்னை பற்றி மற்றவர்களுக்கு தெரிந்திருந்தாலும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தெரிந்திருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் தெரிந்திருந்தாலும், கடைசி தேவன் என்னை தாழ்மையிலே நினைப்பூட்டுவதற்கு என்னை திரும்ப வச்சிருக்கிறார். நீ எங்கே இருந்து வந்தப்பா, உன் பேர் என்ன என்று ஜனங்கள் சொல்லி சொல்லி என்ன செய்வார்கள்? காண்பிப்பார்கள். என்னுடைய பழைய பெயரையே, அந்த எனக்கு இந்த சூழ்நிலை விட்ட பெயரையே அவர்கள் நிச்சயவார்கள் காண்பிப்பார்கள். அவர்கள் விட்ட பெயர் என்ன தெரியுமா? ஐ எம் a failure. நான் ஒரு தோல்வியாளன். இவன் ஒன்றும் உருப்பட மாட்டான், இவன் ஜெயிக்க மாட்டான், என் வாழ்க்கையில தேர மாட்டான், இவனை வைத்து காரியங்களை செய்ய முடியாது, இந்த பொண்ணு வெறும் வியாதிக்காரி, இவனால் பிரயோஜனம் இல்லை என்று என்னுடைய மாமியார் என்னை பற்றி என்ன செய்யலாம்? சொல்லலாம். மாமனார் சொல்லலாம். என்னை சொல்ல இவருடைய கர்ப்பம் வரிசையாக இவருக்கு அபார்ஷன் ஆகிக்கொண்டே இருக்கிறது, இவரை நான் போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்கிற ஒரு பெயரை பெற்றிருந்தால் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் அவரை யார் சொல்ல வேண்டும்? தானியேலாக இருந்து கொண்டு, ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன், இந்த உலகம் எனக்கு சொல்கிறதை நான் நினைச்சவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எப்படி வேணாலும் நினைச்சட்டும், சொல்லட்டும். என்னுடைய வகுப்பறையில இங்க படிக்கிற மாணவர்கள் இருக்கிறார்கள், காலேஜுக்கு போகிற சகோதரிகள் இருக்கிறார்கள், சகோதரர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய வகுப்பறையில் என் பெஞ்சிலேயே இருக்கிறவன் என்னை என்ன செய்கிறான்? என்னை கேலி பண்ணி கொண்டே இருக்கிறான். நான் இந்த உலகத்துக்கு லாய்க்கில்லாதவன் என்ன நிச்சயம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அவன் தான் இந்த உலகத்தில் விவரம் தெரிந்தவன், நான் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறான். அவருடைய பார்வையிலே நான் ஒரு பைத்தியக்காரனாக நினைச்சலாம் இருக்கலாம். let them call by their own names but I refuse to accept. நான் அவைகளை நினைக்கிறேன், ஏற்க மறுக்கிறேன். ஏனென்றால் நான் எனக்கு பெயர் தானியேல். நான் தேவனுக்கு முன்பாக மாத்திரம் வாழ்வதற்கு நான் பிரயாசப்பட்டு விட்டால் இந்த உலகம் என்னை பற்றி என்ன சொல்லுங்க பற்றி அவசியமே இல்லை, அவசியமே இல்லை. அப்படியாய் நாம் வாழ்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். தானியேல் ஏன் இவ்வளவு நாளும் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம்? அவருடைய வாழ்க்கை சகாப்தமெல்லாம் முடிந்து விட்டது, ஆனால் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவனுக்கு இட்ட பெயர் ஒரு ஒரு தேவதையின் ஒரு புரஜாதி கடவுளை போற்றுகிறவன் என்று பெயர் விட்டார்கள். 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரத்தில் அவர் 4ஆம் அதிகாரம், தானியேல் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நேபுகாத் நேச்சார் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். 1வது வசனத்தை பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும்
பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவுது. உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்திப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது என்று அந்த அற்புதத்தை சொல்லும் போது தானியேலை பற்றி என்ன செய்கிறார் சொல்கிறார். 8வது வசனத்திலே கடைசியிலே, என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தெஷாத்சார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். யாருடைய தேவனுடைய நாமத்தின்படியே? நேபுகாத் நேச்சாருடைய தேவனுடைய நாமம் தான் நினைச்சிருக்கு. அது அவனுக்கு தானியேலுக்கு விடப்பட்டது. ஆனால் அந்த என்னுடைய தேவனுடைய நாமத்தின் பெயரின்படியே விடப்பட்ட தானியேல் என்ன இருந்தது? பரிசுத்த தேவர்களின் ஆவி இருந்தது. இப்போ கேட்கிறவர்கள், நான் வாலிபர்கள் பிள்ளைகளை நான் உற்சாகப்படுத்துகிறேன், மாணவர்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன், நம்முடைய தம்பிமார்களை. உங்களுக்கு எங்கெங்கே இருக்கிறோம், ஒருவேளை இவர்கள் தங்களுடைய ஸ்கூல்களிலே காலேஜுகளிலே இருக்கிற அவர்கள் ஃபேஸ் பண்ணுகிற சந்திக்கிற பிரச்சனைகளை வெளியே நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. இங்கெல்லாம் பேசிடுவீங்க. ஆனால் போனவனே, ஸ்கூலுக்கு போனவனே என்ன சொல்லுவான்? ஏதோ ஒரு பெயரை, ஒரு பட்ட பெயரை வைத்து தான் நினைச்சுவான் அவன் கூப்பிடுவான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பட்ட பெயரை அந்த உள்ளே போகும்பொழுதே இவனுக்கு என்ன ஆகி விடுகிறது? மனசோர்வு அடைந்து விடுகிறது. நான் திரும்பவும் இந்த ஸ்கூலுக்கு நான் நினைச்ச மாட்டேன், நான் போகக்கூடாது என்று நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. தானியேல் எல்லாரும் நினைத்துக் கொள்ளுங்கள், இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று நம்முடைய சூழ்நிலை பற்றி இந்த சமுதாயம் என்னை எப்படி எடை போட்டதோ அப்படி என்னை வச்சுட்டும் கூப்பிடட்டும், என்னை பட்ட பெயர் வைத்து கூப்பிடட்டும். இல்லை என்றால் உண்மையிலேயே நான் ஒரு தோல்வியாளவனாக இருந்து என்னை அவர்கள் சொல்லட்டும். ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலே, இயேசு இந்த உலகத்திலே அவர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு வரும் பொழுது தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜெபாலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். 54வது வசனம், அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? இவன் தச்சண்டிய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா? இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று இவரை நினைச்சவில்லை, பாராட்டவில்லை. பாருங்கள், தேவாதி தேவன் இந்த மனுக்குலத்திற்கு வந்து இந்த உலகத்தில் இதுவரை கிடைக்கக்கூடியாத முத்தான வார்த்தைகளை அவர் பேசிக்கொண்டு ஜனங்களை மனம் திரும்ப செய்து கொண்டு ஆண்டவருடைய வழியிலே நடத்தி கொண்டு வருகிறார். அவர் தம்முடைய சொந்த ஊருக்கு வரும்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், எங்கள் அப்பா தெரியாதா, பாட்டன் தெரியாதா, இவர் கூட பிறந்தவங்க யாரும் தெரியாதா, இவனுடைய குலம் கோத்திரம் எனக்கு தெரியாதா என்று நினைக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இவர்களை பற்றி அவர்கள் இடரல் அடைந்தார்களே ஒழிய, இப்பேற்பட்ட இவர் இன்றைக்கு நமக்கு இவ்வளவு ஒரு வார்த்தைகளை கொண்டு வருகிறார் என்று யாரும் நினைச்சவில்லை, பாராட்டவில்லை. அவருடைய சொந்த ஊரிலே அவரை பாராட்டவில்லை. நான் இப்பொழுது சொல்கிறேன், அவர்கள் சொன்னது அத்தனையும் உண்மையா பொய்யா? அவரை பற்றி சொன்னது அத்தனையும் உண்மையாகத்தான் இருந்தது. அவர் அப்பா அவர் தச்சனுடைய குமாரன் தான், அவர் தாய் மரியாள் தான், அவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் தான், எல்லாம் உண்மைதான். ஆனாலும் அதிலே நஷ்டத்தை அனுபவித்தது யார்? அந்த ஊர் ஜனங்கள். அவரால் இடரிலிருந்து ஆதாயம் அடையாமல் நஷ்டமடைந்தவர்கள் இந்த ஊர் ஜனங்கள். நான் இதே போல என்னுடைய வாழ்க்கைக்கு நான் சொல்கிறேன், என்னை பற்றி இவள் அப்படி இப்படி என்று இவர் அப்படி இப்படி என்று சொல்லுகிற எல்லாமே என்னதான் இருக்கட்டும், உண்மையாக இருக்கட்டும். அதைத்தான் நான் சொல்கிறேன். நான் நினைக்கிறோம், அவர் சொல்றார்கள், நான் ஒரு ஃபெயிலியர் தான், நான் எப்படி ஆண்டவருக்காக நிற்க முடியும், நான் இதில் தோல்வியடைந்தவன், நான் அதிலே நான் விழுந்தவன். அவர்கள் சொல்ல அதெல்லாம் கண்டுதான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆம், அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனால் என் பெயர் தானியேல், என் பெயர் தானியேல் என்று நாம் எடுக்க வேண்டும். என் பெயர் தானியேல். அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆனால் நான் இயேசு என்று ஆண்டவர் வச்சிருப்பார், சொல்லியிருப்பார். பாவம், அந்த ஜனங்கள் தான் நஷ்டமடைந்தார்கள். எசேக்கியேலின் புத்தகம் 37ஆம் அதிகாரத்துக்கு திருப்பமாக. எசேக்கியேல்
37வது அதிகாரம். நாம் அடிக்கடி இதை தியானித்திருக்கிறோம். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள் ஆகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். பாருங்கள், 37வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலே இந்த தீர்க்கதரிசியை தேவனுடைய கரம் இவனை பிடித்து கொண்டு கர்த்தர் ஆவிக்குள் ஆக்கி இவனை என்ன செய்கிறார்? கல்லறை தோட்டத்திற்கு கொண்டு போகிறார். கல்லர் தோட்டத்திற்கு ஒரு சுத்திட்டு வாப்பான்னு சொல்கிறார். இவன் கல்லறை தோட்டத்தை எல்லாம் ஒரு சுத்தி என்ன செய்றான் பார்க்கிறான். எல்லாம் கல்லறைகளாக என்ன செய்யறது இருக்குது. அவன் ஊரே நடக்க பண்ணுகிறான். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வழியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததா இருக்கிறது. இப்போ காட்சியை பாருங்கள். ஒரு கல்லறை தோட்டத்திலே பிரேத குழியிலிருந்து சிதறிக்கிற எலும்புகள் கூட்டத்தோட அவன் பார்க்கிறான். அங்கே ஒன்றும் பாலும் தேனும் ஓடுகிற காடான் தோட்டமாய் இருக்கவில்லை. இல்லையென்றால் ஏதேனும் தோட்டத்தை போலவும் அவன் நடந்து சென்ற பாதை இல்லை. இது என்னது? வனங்கள் மத்தியிலே, எலும்பு கூடுகள் மத்தியிலே இவனை செய்றான், கடந்து போகிறான். ஆனால் இவளை போய்கொண்டு இருக்கும் போதே அந்த எலும்புகளையும் பார்த்து கொஞ்சம் நல்லா பாருப்பா அப்படின்னு கேட்கிறார், சொல்றார். அவன் நல்லா பார்க்கறான். அது போல ரொம்ப ரொம்ப ட்ரை போன்ஸ், நல்ல காஞ்சி போனா எலும்புகள், கொஞ்சம் கூட அதில் ஈரப்பசையும் இல்லை. அவைகள் மிகவும் உலர்ந்ததா இருந்தது. பாருங்கள், சூழ்நிலையில பாருங்கள். நாம் கடந்து போகிற பாதை கல்லறை தோட்டம். அந்த கல்லறை தோட்டத்தில் இருக்கிற எலும்புகள். அந்த எலும்புகளை போய் பார்த்தா அதுல ஈரம் கூட இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரிடையுமா என்று கேட்டார். இன்னைக்கு கேள்வி அதுதான். நம்முடைய சூழ்நிலையை பார்த்து இது உயிர் அடையுமா என்று நினைக்கிறார். நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள். இல்லை என்றால் நமக்கு நாமே என்ன செய்கிறோம்? கேட்கிறோம். பொழைப்பேனா? நான் கரை சேர்வேனா? இல்லைன்னா தேவன் என்னை நடத்த முடியுமா என்று நினைக்கிறோம். நம்மை நாமே கேட்கிறோம். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்ற. ஆண்டவரே, எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்கப்பா என்று சொல்லுகிறோம். ஆண்டவன் சொல்லுகிறோமா? அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவையை பார்த்து சொல்ல வேண்டும். என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசியை பார்த்து எலும்புகள் எல்லாம் எடுத்து ஒன்று போல அடுக்கி, நல்ல களிமண்னா ஏதேனும் தோட்டத்தில் உருவாக்கணும்ல, அது மாதிரி களிமண்லாம் வச்சு நல்ல செட்டப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னை கூப்பிடு, நான் செய்வேன், ஊதுவேன் ஆண்டு சொல்றாரா? இல்லை. பாருங்கள், நாம் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் நான் பிரயாசப்பட்டு அதை எலும்புகளை எடுத்து அதை தசையெல்லாம் உருவாக்கி களிமண்ணை வைத்து எல்லாவற்றையும் ரெடி பண்ணிட்டு ஆண்டவரே பார்த்து, ஆண்டவரே வந்து ஜீவ சுவாசத்தை ஊதுங்கள் என்று சொல்ல வேண்டுமோ என்று நினைக்கிறோம். ஆண்டவர் அப்படி சொல்லவில்லை. அவர், நீ எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை, பேசு. இன்றைக்கு நம்பிக்கையான வார்த்தைகளை பேசும்படியாகத்தான், கேட்கும்படியாகத்தான் இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், வந்திருக்கிறோம். சபை எப்படியாகத்தான் இருக்கிறது. நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாவற்றிலும் நம்பிக்கை இழந்து இவைகள் தேருமா, எலும்புகள் உயிரடையுமா என்று ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கும். ஆண்டவரே, நீரே அதை அறிவீர் என்று நாம் சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ பேசு, இல்லை தீர்க்க தரிசனம் உரை. ஆறாவது வசனத்தில், நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி அவைகளை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார். 12வது வசனத்தில், ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பாருங்கள், எல்லாமே நம்முடைய சூழ்நிலை எதுதான் இருக்கு? திரும்பவும் நாம் பிரேத குழியில் இருக்கிறோம் என்றுதான் வருகிறது. ஆனால் நம்மை பிரேத குழியிலிருந்து வெளியே எடுத்து நம்மை தேவன் நிறுத்தும் போது நாம் தேவன் கர்த்தர் என்பதை நாம் சொல்வோம், அறிந்து கொள்வோம். ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் இந்த சபையிலே, இந்த ஆராதனை வேலையிலே நாம் வந்திருக்கிறோமா? எனக்கு இந்த சமுதாயம் விட்ட பெயர் இப்படியாக இருக்கிறது. என்னை கடந்த காலங்களிலே நான் செய்த பாவத்தின் நிமித்தம் எனக்கு இந்த பெயரை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். நான் மாறிவிட்டேன், ஆனால் என்னை சமுதாயம் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை.
சபையில கூட நான் மாறிவிட்டேன், ஆனால் சபையில் உள்ளவர் கூட என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. பவுல் அப்போஸ்தலன் மனம் திரும்பி அவன் வந்த பொழுது கூட ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ள பயந்தார்கள். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலன் அவ்வளவு மோசமானவர். அவருடைய கடந்த கால வாழ்க்கையிலே சபையை சீரழித்துக் கொண்டிருந்தவாகவே ஜனங்கள், சீடர்கள் அவரை சேர்த்துக்கொள்ள பயந்தார்கள். அதை போல நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் இருந்தால் இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்கிறார், நாம் சொல்ல வேண்டியது ஒன்றுதான், என் பெயர் தானியேல். நீங்கள் எப்படி வேணாலும் என்னை செய்யலாம், என்னை அழைக்கலாம். என் பெயர் தானியேல். தேவன் என்னை காண்கிறவர், தேவன் என்னை நியாயம் தீர்க்கிறவர், நான் அவருக்கு முன்பாக வாழ்கிறேன். அப்படியாய் நம்பிக்கையோடு நாம் வருவோம் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஊதி, ஜீவனை ஊதி நம்மை நிச்சயவார். நம்முடைய பிரேத குழியிலிருந்து நம்மை நிச்சயவார், நம்மை உயர்த்தி எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நிச்சயவார், என்னை நிறுத்துவார். அப்பொழுது நான் பின்பற்றினது கர்த்தர் என்பதை நிச்சயவர்கள் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நிச்சய முடியும், சாட்சியாய் நான் வாழ முடியும். பிசாசுக்கு முன்பாக இல்லை, சபையிலே நம்ம சாட்சியை கட்டுமே, சாத்தானுக்கு முன்பாக சாத்தான் வெட்கப்படும்படி ஒப்புரவாகிற ஒரு வாழ்க்கையை தேவன் நிச்சயவார் தருவார். இந்த உலகத்தில் அநேகர் கணவனும் மனைவியும் பிரிந்து கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் பார்க்கிறோம். ஆனால் சபையிலே நாம் திரும்பவும் திரும்பவும் நாம் நினைவுபடுத்துகிறோம், நாம் சீடர்கள், உலகத்துக்காக வாழுகிறவர்கள் அல்ல. இந்த உலகத்தை நாம் நிரந்தரமாய் வாழ வேண்டும் என்று நாம் போதிக்கிறவர்களும் அல்ல. நீ இந்த சட்டையை கேள், இந்த நேரத்தில் உள்ள சட்டையை கேள், உனக்கு சட்டை கிடைக்கும், உனக்கு கார் கிடைக்கும் என்று சொல்லும்படியாய் நம்ம நிச்சயவில்லை, வரவில்லை. சபையிலே நாம் வரும்பொழுதெல்லாம் சீஷத்துவத்தை குறித்து பிரசங்கிக்கிறோம். நீ செழிப்பாய் இருப்பாய், நீ வாளாகாமல் தலையாவாய், உனக்கு சின்ன வீடு இருக்குது, பெரிய வீடு கிடைக்கும் என்றெல்லாம் நாம் பிரசங்கிக்க தயாராக இல்லை. அவைகள் எல்லாம் உண்மைதான். நாம் ஒரு நாளும் நாம் வாளாக போறது இல்லை, நாம் எப்பொழுதும் இப்படிதான் தலையாகத்தான் போகிறோம். ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அல்ல. கார் இருந்தால் நான் தலையா இருக்கிறேனா? இல்லை, அப்படிதான் ஜனங்கள் நினைக்கிறார்கள். நான் காரும் பங்களாவும் வைத்திருந்தால் நான் தலையாக இருக்கிறேன், வாழாகாமல் தலையாக இருக்கிறேன் நினைக்கிறார்கள். அப்படியா? இல்லை. இந்த வாழ்க்கையிலே தேவன் நம்மை தலை நிமிர்ந்து நினைக்கிறார், நடக்க பண்ணுகிறார், நடக்க பண்ணுவார். ஆண்டவரே இவைகளெல்லாம் எப்படி நடக்கும் ஆண்டவரே, எல்லாம் உயிர் பெற்றுமா என்று கேட்டால், ஆண்டவரே எனக்கு தெரியாது, உமக்குத்தான் நிச்சயம் தெரியும், நீர் எந்த கொள்வீர், நீர் ஊதினால் என்ன செய்யும், உயிரடையும். தேவன் அப்படியாய் நம்ம நடத்துவாராக. திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்துவோம், நம்முடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை அல்ல. நாம் பரதேசிகளாகவும் இந்த உலகில் பிரயாணிகளாகவும் வந்திருக்கிறோம். தேவன் எப்பொழுது நம்முடைய ஊர் எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது மிகவும் சந்தோஷப்படுகிறோம். நாம் மற்ற ஜனங்களைப் போல கவலைப்படுகிறது இல்லை. ஆண்டவரே என் ஊர் வந்து விட்டதே என்று நடுங்கிறவர்கள் அல்ல. ஆண்டவரே என் ஊர் வந்து விட்டது, நான் அங்கே போய் மிகவும் சந்தோஷமாக இருப்பேன். என்னுடைய சொந்த ஜனம், என்னுடைய சொந்த ஊர், என் பிதாவை, என்னை தகப்பனை நான் சந்திப்பேன். இவ்வளவு நாட்களாய் நான் பிரயாசப்பட்ட அந்த நேசரை நான் பார்ப்பேன், அவரோடு இந்த மணவாளனை சந்திப்பேன் என்கிற அந்த நேரத்தை எதிர்பார்த்து போகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் அப்படி நமக்கு உதவிச்சுவாராக. ஆமென்.